வெல்கம் டு சிஎஸ் நான் ஓப்பனர். திஸ் இஸ் பாஸ்கரன். இந்த செஷன் பார்த்தீங்கன்னா 12th சிஎஸ் அண்ட் சிஏ, 11th சிஎஸ் அண்ட் சிஏக்கான கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கான 1 மார்க் ஆன்சர் கீ அண்ட் தென் நம்ம சேனலில் 12th சிஎஸ், 11th சிஎஸ் அண்ட் சிஏக்கான பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த பப்ளிக் இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து இந்த தடவை போர்டு எக்ஸாமுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் வந்ததுன்றதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் சிஎஸ் அண்ட் சிஏ கம்பேர் பண்ணும்போது இந்த அகாடமிக் இயர் வெரி ஈஸின்னு பார்த்தீங்கன்னா சிஏ கொஷின் பேப்பர், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொஷின் பேப்பர் ஈஸியாகவே இருந்தது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொஷின் பேப்பரும் ஈஸி தான், ஓகேங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரி தான், நான் சென்டம் ஸ்கோர் பண்ணணுன்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஸோ எல்லா கொஷின்ஸும் நீங்கள் கோத்ரூ பண்ணணும் அண்ட் தென் ப்ரோக்ராமிங் கொஷின்ஸுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதை ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து கன்வே பண்ணியிருந்தேன். ஸோ அதுபடி தான் இந்த தடவை 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸிலும் நிறைய கொஷின்ஸ் நமக்கு ப்ரோக்ராமிங் கொஷின்ஸை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. 12th சிஏ அண்ட் 11th சிஏலையும் நமக்கு ப்ரோக்ராம் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை 12th சிஏ அண்ட் 11th சிஏ தான் கொஷின் பேப்பர் வெரி ஈஸின்றது நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ 12th கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்குக்கான கீ ஆன்சர் இங்கே எல்லாமே நான் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 1 மார்க் கீ ஆன்சர் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்கான கீ ஆன்சர் இதெல்லாமே வெப்சைட்டில் நமக்கு அவைலபிளாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதாவது நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்ன்றதை நான் கொடுத்துருந்துருப்பேன். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் கிட்டத்தட்ட நம்ம 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நிறைய கொஷின்ஸ் நம்ம கொடுத்துருந்தாலும் இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போர்டு எக்ஸாமுக்கு நமக்கு வந்துருந்தது. ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 13 1 மார்க் புக் பேக்லேருந்து டேரெக்டாக வந்துருந்தது. ஸோ நம்ம கொடுத்துக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் எப்பயுமே 1 மார்க் இன்க்ளூட் பண்ண மாட்டேன், ஏன்னா டெக்ஸ்டுவல் 1 மார்க்ஸை தான் கோத்ரூ பண்ணுங்கன்றது சொல்லியிருப்பேன். ஸோ 2 மார்க் பார்த்திங்கன்னா நமக்கு 6 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு 2 மார்க் கொஷின்ஸ் வந்துருந்தது. அண்ட் தென் 3 மார்க்கில் 9 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரியும் 5 மார்க்கில் 15 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரியும் டோட்டலாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 43 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்துருந்தது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நினச்சிருந்துருப்பாங்க, ஸோ இந்த தடவை வந்து கொஷின்ஸ் கம்மியாக வந்துருந்ததுன்றதை யோசிச்சிருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் நமக்கு எல்லாமே ப்ரோக்ராம் ஓரியன்ட் கொஷின்ஸ் நிறைய கேட்டுருந்தாங்க. அண்ட் தென் நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் வந்து கிளியராக சொல்லிட்டேன், இந்த தடவை இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50+ன்றதை நான் வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ் ஆகிடுச்சு. கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக நம்ம எவ்வளோ கேட்டிருந்தாலும் கொஷின்ஸ் எங்கேருந்து எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ நமக்கு வந்து ப்ளூ பிரிண்ட்ன்றது இல்லை. ஸோ நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி ஸோ இந்தந்த கொஷின்ஸ்லாம் இந்த அகாடமிக் இயர் கேட்பாங்கன்றதை பேஸ் பண்ணி கொடுக்கும்போது பாஸ் பண்ணுறதுக்கும் ஆவரேஜான ஒரு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதுபடி வந்து பார்த்திங்கன்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு 43 கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ராக்டிக்கல் மார்க் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 80 மார்க்ஸ் ஆவரேஜாக நீங்கள் வந்து குட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்றதையும் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ எல்லா கொஷின்ஸ், அதாவது டெக்ஸ்டுவல் கொஷின்ஸ் ஃபுல்லாத்தையும் கோத்ரூ பண்ணவங்க டெஃபினட்டாக உங்களால் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போயும் நான் அதை தான் சொல்கிறேன். ஏன்னா ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி நமக்கு வந்து ப்ரோக்ராமிங் கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓவராலஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு 12th சிஎஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாகவே இருந்தது ப்ரோக்ராம் கொஷின்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம் கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸின்றது நான் இங்கே சொல்கிறேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், 12th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் நம்ம எடுத்துட்டோன்னா ஆல்மோஸ்ட் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ 2 மார்க்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 4 கொஷின்ஸ் நம்ம கொடுத்த கொஷின்ஸில் வந்திருக்கு. இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 4 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ 3 மார்க்கில் நமக்கு கேட்டிருந்த ஒரு 3 மார்க் கொஷின்ஸ் 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. அதாவது அங்கே நமக்கு என்னென்னா இங்கே அசெண்டிங் ஆர்டர்ன்றதை கேட்டிருந்தாங்க. ஆனால் பட் வந்து பார்த்திங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர்ன்றது கொஷினில் வந்து கேட்டிருப்பாங்க, ஓகேங்களா, 5 மார்க் கொஷின்ஸில். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸ் சொன்ன கொஷின்ஸ் எல்லாம் வந்தது. ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 14 1 மார்க் டேரெக்டாக புக் பேக்கில் இருந்தது. 2 மார்க் 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தேன். அண்ட் தென் 3 மார்க் வந்து 12 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருந்தது. 5 மார்க்ஸும் நமக்கு வந்து கன்வே பண்ணியிருந்தேன். ஸோ டோட்டலாக ஒரு 61 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகியிருந்தது. ஸோ அவுட் ஆஃப் 70க்கு 61 மார்க் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து கவர் ஆகியிருந்தது.
இந்த அகாடமிக் இயருக்கு. லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கொஷின்ஸ் இல்லை. பட் இந்த இயர் வந்து சிஏ வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருந்த ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருந்த கொஷின்ஸில் கண்டிப்பாக வந்து கேட்டுருந்தாங்க 61 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ நான் சென்டம் ஸ்கோர் பண்ணேன்னா ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்டுருந்தாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணி இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக சென்டம் இதில் ஸ்கோர் பண்ண முடியும் சிஏவும். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம எடுத்துட்டோன்னா டோட்டலாக நமக்கு 1 மார்க் 1 மார்க்ஸ் டேரெக்டாக புக் பேக் 1 மார்க்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. அண்ட் தென் 2 மார்க்ஸ் 12 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி வந்திருந்தது. அண்ட் தென் 3 மார்க்ஸை 18 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் வந்திருந்தது. ஸோ 5 மார்க் 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி வந்தது. டோட்டலாக 65 மார்க்ஸ். அதாவது நம்மளோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா எல்லா கொஷின்ஸும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தரவாக கோத்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா 65 மார்க்ஸ் வந்து இன்க்ளூடிங் 1 மார்க்ஸை சேர்த்து ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 மார்க் கொஷின்ஸ் வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்கன்னா அதை 2 மார்க்கில் இருந்து எதில் கேட்டிருப்பாங்கன்னா இந்த தடவை 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. கொஷின்ஸ் எதில் இந்த பார்ட்டில் இருந்தால் கேட்பாங்கன்றதை எப்பயுமே சொல்ல முடியாது. கொஷின்ஸ் பார்ட் வந்து வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் விர்ச்சுவல் அகாடமி இந்த கொஷினும் வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் 3 மார்க்கில் ரைட் ஷார்ட் நோட் ஆன் அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் கேட்டிருந்தாங்க. ப்ரோக்ராம் கொஷின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ ப்ரோக்ராம் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து என்கிட்ட வந்து சஜஷன் கேட்டது ப்ரோக்ராம் கொஷின்ஸ் கரெக்டான்றதை கேட்டிருந்தாங்க. ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 38th கொஷின்ஸ். ஓகேங்களா. 38th கொஷின்ஸ் வந்து பி பார்ட்டில் நமக்கு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. ஸ்ட்ரக்சர் கான்செப்டில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்பர் கேஸில் இருக்கும். ஓகே கேபிட்டல் லெட்டர் எஸ் இருக்கும். ஸோ ப்ரோக்ராம் படி வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின் எரர். ஓகேங்களா. ஸோ இதுக்கு மார்க் வந்து கொடுக்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோடய சஜஷன் தான். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா 24th கொஷின். ஓகேங்களா. ஸோ இதில் ஹெட்டர் ஃபைலில் யூஸிங் நேம் ஸ்பேஸ். ஓகேங்களா. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரிண்ட் ஆகலை. ஸோ இந்த கொஷின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எரரை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின்ஸ். ஓகேங்களா. ஸோ இதை தவிர்த்து நமக்கு நிறைய கொஷின்ஸ் 1 மார்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் கொஷின்ஸை பேஸ் பண்ணி கேட்டுருந்தாங்க. பட் ஆனால் ஓவராலாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம சேனலில் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த கொஷின்ஸை நீங்கள் கோத்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸில் 65 மார்க்ஸ் வந்து இன்க்ளூடிங் 1 மார்க் சேர்த்து ஸ்கோர் பண்ணியிருக்கலான்றது இங்கே நாங்கள் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் தென் 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 63 மார்க்ஸ் வந்திருக்கு. நம்ம என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்குறோமோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துட்டோன்னா 2 மார்க்ஸில் ஒரு 5 கொஷின்ஸ் கவர் ஆகிருக்கு. அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஷின்ஸ் வந்திருக்கு. ப்ரோக்ராம் கொஷின்ஸ் இன்க்ளூடிங்கிறத சொல்கிறேன். அண்ட் தென் 5 மார்க் கொஷின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 கொஷின்ஸ் கவர் ஆகிருக்கு. ஸோ எல்லா கொஷின் பேப்பர்லேயும் இந்த தடவை ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டுருந்தாங்க. சிஏ பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக புக் பேக்கில் இருக்கிற ப்ரோக்ராம் கொஷின்ஸை வந்து டேரெக்டாகவே கேட்டுருந்தாங்க. எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் கேட்டுருந்தாங்க. ஸோ கம்பேரிட்டிவ் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் சிஎஸை கம்பேர் பண்ணும்போது சிஏ இந்த தடவை வந்து வெரி ஈஸியாகவே இருந்தது. ஸோ சென்டம்ஸ் அதிகமாக நம்ம எதிர்பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சிஏயில் அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் அப்போ சென்டம் எதிர்பார்க்க முடியாதான்றது சொல்ல முடியாது. ஏன்னா அதாவது ஓவரால் புக்ஸை எல்லோரும் யாரெல்லாம் தரவாக நீங்கள் கோத்ரூ பண்ணியிருக்கீங்க எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக 11th சிஎஸ்லேயும் அண்ட் தென் 12th சிஎஸ்லேயும் நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ஸோ டிஸப்பாயின்மெண்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இயர்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண கொஷின்ஸில் ஓரளவுக்கு ஒரு 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தடவை 12th சிஎஸில் 43 கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ ஓகே ஆவரேஜான மார்க்ஸ். பட் ரிமைனிங் அதர் தென் சப்ஜெக்ட் 12th சிஏ அண்ட் 11th சிஏ சிஎஸ் அண்டு பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஓவரால் வந்து ஒரு 70க்கு வந்து பார்த்திங்கன்னா 60 அபோவே வந்திருக்கு. ஓகேங்களா. 60+ வந்திருக்கு. ஸோ இந்த பிடிஎஃபை வந்து பார்த்திங்கன்னா அதாவது 1 மார்க் பிடிஎஃபை நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் சிஎஸ் அண்டு வந்து சிஏக்கான ரிவிஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தடுத்த எக்ஸாம் என்னவோ அதை ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சேனலை வந்து கண்டினியூஸாக பார்த்துருந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்க்ஸ் பண்ணியிருக்கிறேன். மேலும்
மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜூனியர்ஸ் நீங்கள் தான் வந்து கன்வே பண்ணணும். ஸோ நிறைய ஸ்கூல்ஸில் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் சென்டர்ஸில் எல்லா இடத்துலையும் நம்மளோட சிஎஸ் நாலேஜோட மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ நிறைய ஃபீட்பேக் வந்துருந்தது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பேக்கில் சப்போர்ட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இலக்கியா மேம் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுக்கிறது அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் கொஷின்ஸு இதெல்லாமே வந்து லாஸ்ட் மொமெண்ட்டில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டுருந்தீங்க. கண்டினியூஸாக ஃபோன் கால்ஸ் மெசேஜஸ் இதெல்லாமே வந்திருந்தது. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம லாஸ்ட் மொமெண்ட்டில் கொடுத்துட்டு தான் இருந்தோம். ஸோ என்னென்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் வந்து பண்ண முடியல. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் 1 மார்க் கொஷின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் மினிமம் மெட்டீரியல் அண்ட் தென் ப்ரோக்ராம் கொஷின் போத் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம கொண்டு இருந்தோம். அண்ட் தென் வெப்சைட்டையும் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணுறோன்றது சொல்லியிருந்தோம். வெப்சைட் இன்கேஸ் சர்வர் இஷ்யூ இருந்தாலும் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வாட்ஸ்அப் மூலிமாவும் வந்து மெசேஜஸ் அண்ட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு தயாராகுன்றது நான் இங்கே சொல்கிறேன். தேங்க்யூ.